சுபாஷியா யூடியூப் சேனல் பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி எனக்கு ஸ்பெஷல் டே, இட்ஸ் மை பர்த்டே டுடே. ஸோ அதுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் வெக்கேஷன் வந்திருக்கேன். இங்கே உள்ள அழகான ஒரு பிளேஸ் உங்களுக்கு காமிச்சு என்னோட ட்ரீட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் ரெடி. யாலா லெட்ஸ் கோ. எங்கள் ஊர் கோவில் காட்டுமாரியம்மன் கோவில் ஆலய தரிசனத்துக்கு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், லைக் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி. சுற்றி வர காடு நடுவில் இருக்கிறனால இதுக்கு காட்டுமாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஆமாங்க. ஆலய தரிசனத்துக்கு அப்புறம் உங்களை எல்லாத்தையும் ஒரு டூர் கூப்பிட்டு போகிற ஆசை இருந்தது. பாருங்களேன், 2 பேரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இன்னும் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்காங்க. இதுதான் ஆலயங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப சாந்தமாக இருக்கும். இங்கே போனால் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கிலேருந்து எங்கள் வீட்டை வச்சும் உங்களை நான் டூராக கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியா, ரொம்ப அழகாக இருக்கும், அமைதியாக இருக்கும். பறவைகள் சத்தம், அமைதி, இதுதான் நிறைஞ்சிருக்கும் இங்கே. மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹெவி ரெயின் சத்தம் சில இடத்துல நீங்கள் கேட்கலாம். நான் அதை அப்படியே விட்டேன் எடிட் பண்ணாமல். ஏன்னா நேச்சரோடு சேர்ந்து எல்லாமே ட்ராவல் பண்ணுவோம். எஸ், பாருங்கள், கோவில் வந்து எல்லாம் சுற்றி காடு தான் இருக்குது. காடு நடுவு தான் இது இருக்குது. இது வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ், நான் ராங் இல்லைன்னா எஸ், தூரத்துக்கு காடு இருக்குது. சுற்றி காடு தான், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காட்டு நடுவில் இந்த கோவிலுக்கு மேலே ட்ரெயின் ரோடு இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரெயினையும் பார்க்கலாம். இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க கோவிலுக்கு, பொங்க வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இருட்டு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக டைம் வந்து ஒரு 2 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். மழை இருட்டு, இவ்வளவும் மழை வர மாதிரி. இப்போ தான் ஆக்சுவலாக ரெயின் ஸ்டார்ட் ஆகும். நான் எஸ், பாருங்கள், இது கோவிலுக்கு மேலே உங்களை காமிக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு போனேன். எஸ், இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நாங்கள் இப்போ கோவில் தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியை தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். யாராவது ஸ்ரீலங்கா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், மலை சத்தம் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த இடத்துலலாம் நான் அப்படியே அந்த ட்ராப்ஸ் விடுற சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னு விட்டுட்டேன். ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு யாராவது வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஹட்டுத்தலை விசிட் பண்ணுங்கள். ஹட்டுத்தலை டவுன், இந்த டவுன் வந்து ஹட்டுத்தலை ப்ராவின்ஸ் வந்து இல்லை. நான் இருக்கிறதுக்கு முன்னாடி சொன்னதுனால தங்கமலை பேசவே தோணல. அந்த சவுண்ட் அது கேட்குறதுக்கு எனக்கு திரும்ப இருக்கா அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பண்ணது.
ட்ரைவ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். எஸ், இது நடுவில் இடி மின்னல் எல்லாமே இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணி ஆக்சுவலாக இதெல்லாம் முடிடிச்சா அவ்வளோதான் காலி தான். பட் எஸ், உங்களுக்காக இந்த வீடியோ சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக கேமரா கூட கிளியர் இல்லை, அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே பிரதான இன்கம் சோர்ஸ் என்னன்னு சொன்னாக்க டீ தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க தேயிலை மரம். இங்கே நடுவில் ஆக்சுவலாக இந்த காடு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் மாதிரி கடந்து மேலே ரோடு கவர்ந்து இருக்குது. இது அங்கே அந்த மேடு என்னன்னு சொன்னால் அதுதான் அப்போல டவுனு. கன்சில் பார்த்துருக்கீங்க. இதுதான் எல்லாம் டீ எஸ்டேட், கிளெனமோர் எஸ்டேட். அப்படி இல்லைனாக்கா தங்கமலை தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இங்கே சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப முக்கியமான சொர்க்கமான இடம்னு சொல்லலாம். நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. புத்தளைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளெனமோர் எஸ்டேட்டுக்கு வாங்க, வந்து பாருங்கள். இதுதான் என் ஊர் கிளெனமோர் எஸ்டேட். இங்கே டீ ஃபேக்ட்ரியும் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் இல்லை, இன்னொரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கிளெனமோர் எஸ், இதுலேயே தேயிலை மரம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் சில பேர் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ. இப்போது ரெயின் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. பட் அப்புறமே தொடங்குனுச்சு. பட் இந்த டைம்லாம் நின்றுச்சு. என்ன பாருங்கள், தேயிலை கொழுந்து பிக்கிறாங்க. அமேசிங் இல்லை? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.